வேதாரண்யம் கடல்ல முதந்து வந்த மர்ம படகால மீனவர்கள் அச்சத்துல உறைஞ்சிருக்காங்க. நாற்பது நீளம் 8 அடி உயரம் கொண்ட வேறு நாட்டு படகு இங்க எப்படி வந்தது? சட்டவிரோதமா இந்தியாக்குள்ள ஊடுருவிருக்காங்களா இல்ல வேறு ஏதாவது காரணமா? போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இந்த மர்ம படகு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்துல வேட்டைக்காரன் இருப்பு வடக்கு சல்லிக்குளம் கடற்கரை ஓரத்துல மியான்மர் நாட்டை சேர்ந்த தெப்பம் ஒண்ணு முதந்து வந்திருக்கு. அதாவது மூங்கிலால கட்டப்பட்ட மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறிய படகு இது. மொத்தம் இதனுடைய நீளம் 40 அடி, அகலம் 15 அடி, உயரம் 8 அடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 175 மூங்கிலால இந்த படகானது கட்டப்பட்டிருந்திருக்கு. அதே போல உள்ள சமைக்க பயன்படுத்தக்கூடிய அடுப்பு ஒண்ணு இருந்ததாகவும் மழை நேரங்கள் தங்குவதற்கு ஏற்ற மாதிரி சிறிய அளவுல ஒரு அறை இருக்கிறதாகவும் கூறப்படுது. இது மியான்மர் நாட்டை சேர்ந்த தெப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருந்து இந்த தெப்பமானது எப்படி இங்க வந்துச்சு? காற்றின் வேகத்துல அடித்து செல்லப்பட்டு வந்ததா இல்ல மர்ம நபர்கள் சட்டவிரோதமா இந்தியாக்குள்ள இதன் மூலமா ஊடுருவிருக்காங்களா? இப்படி பல்வேறு கோணங்கள்ல அதிகாரிகள் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வரக்கூடிய சூழல்ல இதே போல கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கும் வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் கடற்கரை பகுதியில மியான்மர் நாட்டை சேர்ந்த மீன்பிடி படகு கரை ஒதுங்கி இருந்திருக்கு. இதன் காரணமா இப்போ தீவிர விசாரணையில போலீசார் அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.